सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकीकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक्र शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நம்ம என்னென்ன சொல்கிறோன்னா, பிரேமை, ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளை இடத்துல பிரேமை உண்டாகுது. அது பாசம் இயற்கையாக வருது இல்லையா, அந்த பாசம். ஆனால் அந்த பாசம் ஒரு நாள் மாறிவிடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர என்ன ஆகுது, ஒரே பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை மேலே அதிகமாக பாசம் வைப்பாங்க அப்பா அம்மா. 2-3 பசங்க வந்துடுச்சுன்னா அந்த பிள்ளைங்களை பாசம் பகிர்ந்தளிக்கப்படும். அதில் யார் தங்களுக்கு பிரியத்துக்கு உகந்தவர்களாக நடந்துக்கிறாங்களோ அவங்களிடத்துல பாசம் அதிகமாக இருக்கும். அப்பா அம்மாவுக்கு எதிர்த்து பேசுகிறான் பிள்ளை தவறான வழிபாடுனா அவங்கள பாசம் குறைவாக இருக்கும். அது நம்ம பார்க்கலாம் இயற்கையாகவே. இன்றைக்கி காலகட்டத்தில் சுலபமாக பார்க்கலாம். அது எப்படி தாய் தந்தைக்கு பாசம் பிள்ளை எல்லாத்துலையும் சம்மா தான் பார்ப்பாங்க. இல்லை, வேறுபாடுகள் உண்டு. ஏன்னா அந்த காலத்துலேயே ஹிரண்யகசிபு பிரகலாதனை எதிரியாக பார்த்தான். அது மாதிரி எவ்வளோ மாறுதல். அதனால் அந்த பிரேமை, உண்மையான பிரேமை அம்மா படத்தில் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சில இடத்துல அது மாறுபட்டு காணப்படுகிறது. ஒரு புள்ள மேலே பாசம் அதிகமாக இருப்பாங்க, ஒரு புள்ள பிடிக்காத புள்ளையாக இருப்பான். ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பான், ஏதோ தவறு குற்றம் இருக்கும். அது மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ இந்த சின்ன வயசில் இந்த பாசமானது நாள் பட வளர்ந்த பிறகு இந்த சொத்து பிரச்சனைன்னு வரும்போது அந்த பாசங்கள்லாம் மாறிப்போகுது. பிள்ளைகளுக்கு அப்பா மேலே பாசம் இல்லை, அப்பாவுகளுக்கு பிள்ளை மேலே பாசம் இல்லை. ஒரு பிள்ளைக்கு அதிகமாக செய்கிறாங்க, ஒரு பிள்ளைக்கு கம்மியாக செய்கிறாங்க. அப்படின்றத ஒரு வேறுபாடுகள் உண்டாகும்போது அந்த உண்மையான பாசமானது அங்கே நடுவில் இந்த பணம் சொத்து தடை பண்ணிடுது, அவளுக்குள்ளே விரிசல் உண்டாக்கிடுது. அப்போ இந்த அப்பா அம்மா பாசத்தை எப்படி சத்தியம்னு நம்புறது? ஒரு நாள் அது போயிடுது இல்லையா. அப்புறமா பிள்ளைய அப்பா பற்றி சொல்கிறான். ஒரு பிள்ளைக்கு நல்லா செய்தார், என்னெல்லாம் கைவிட்டார் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்கிறான். நல்லா செய்த பையன் கூட என்ன சொல்கிறான், இல்லை அவனு தான் நல்லா செய்தார், எனக்கு கம்மியாக செய்தார் அப்படின்றான். அப்போது எல்லாம் சின்ன வயசில் இருந்த பாசம், அந்த எல்லோரும் சம்மா பாவிக்கிறது, கொஞ்சி கொலா வருது, எல்லாம் அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கிற பாசம் பெருநான பிறகு ஏன் இது போல் வேறுபாடு உண்டாகுது? ஏன் இந்த மாற்றம் அந்த சொத்துன்னு வரும்போது? அப்போ அந்த அம்மா அப்பா பாசத்தை நம்ம எப்படி நம்புறது சொல்லி பார்க்கலாம். அடுத்ததாக கல்யாணம் பண்ணிக்கும் போது மனைவியாக பார்க்கல, அவளை காதலியாக பார்த்து அப்படி காதலிக்கிறான். அவளிடத்துல அன்பை பொழியிறான். எதனால் வரைக்கும்? இந்த பண விஷயம் குறுக்கிடாத வரைக்கும் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அப்படி இருக்குது, ஆனந்தமாக இருக்கிறாங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து ரசிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு இல்லையா. அப்போ அவர்கள் காதலர்களாக தான் இருப்பாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் ஆன உடனே இவன் சம்பாதிக்க ஆரம்பித்து அவன் சம்பாத்தியத்தில் பங்கு போடும்போது, செலவுகள் வரும்போது, பிள்ளைகள் பிறக்கும்போது, குடும்ப பாரம் அதிகமாகும் போது அப்போ பணம் தான் பெருசாக இருக்கும். 2 பேர்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் எப்படின்னா பணம் நிமித்தமாக இருக்கும்.
அப்போ அந்த அன்பு முறிப்பட்டு போயிடுது. அப்போ ஆரம்பத்தில் இந்த பணம் குறுக்கிடாத போது அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அவளை காதலித்தேன், அவளையே கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான். காதலித்து கல்யாணம் பண்ணல, அந்த காதல் உண்மையாக இருக்குதா? நடுவில் எங்கே பணம் வந்தது? குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்கும் போது பணம் வந்துடுச்சு. அப்போது மாமியார் வீட்டு பணம் இல்லை தன்னுடைய சொந்த பணம், இது விஷயமா அது எங்கள் அம்மா வீட்டில் போட்டாங்க பணம், அதை நகை அதை எடுத்து நீ வச்சுட்டியே, முதல் அதை மீட்டு கொடு அப்படின்னு மனைவி கேட்பா. எங்கள் அம்மா வீட்டில் போட்ட நகை எங்கே அப்படின்ட்டு இவன் நான் கேட்பான். அப்போ நான் சம்பாதிச்சு போட்டதெல்லாம் நான் சும்மாவா அப்படின்னு தகராறு ஆரம்பிக்கும். அப்போ நான் இவ்வளோ நாள் ஓய்ச்சி கொட்டேனே, அந்த பணம்லாம் நான் சும்மாவா அதெல்லாம்? நீ மட்டும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னு கணக்கு கேட்குறியே, அப்போ நான் இவ்வளோ நாள் நான் வெட்டிக்கு உழைச்சேன்னா நான் உனக்கு தானே சம்பாதிச்சுன்னு போட்டேன், ஏன் நீ கூட தான் சாப்பிட்டேன், நான் மட்டுமா சாப்பிட்டேன் அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளே அப்படி தகராறு. நிறைய இது சுகமாக இது வீட்டு வாசப்படின்ற மாதிரி சுலபமாக நிறைய குடும்பத்தில் பார்க்கலாம். அப்போ அந்த பணம் நடுவில் குறுக்கிடுச்சுன்னா அது பிரச்சனைகள் வேறு மாதிரி போகும், அது கணவன் மனைவிக்குள்ளே. அப்போ ஆரம்பத்தில் அந்த பணம் குறுக்கிடாத போது இருந்த காதல் அந்த மனைவிடத்தில், அந்த மனைவிக்கு கணவனிடத்தில் இருந்த காதல் எங்கே போச்சு? அப்போ தூயதாக இருந்ததில்ல அந்த அன்பு, அந்த பணம் வராததுக்கு முன்னாடி. அப்போ பணம் வந்துட்ட பிறகு, குடும்பம் பெருசான பிறகு, பிள்ளைகள்லாம் வந்த பிறகு புள்ள மூலமாக தான் அப்பா அம்மா பேசிப்பாங்க, நேரடியாக பேசிக்க மாட்டாங்க. உங்கள் அப்பாவை கேட்டு சொல்கிறா என்ன சொல்கிறாருன்னு, உங்கள் அம்மாவை கேட்டு சொல்கிறா அப்படின்னு அப்பா சொல்கிறார். இது மாதிரி ஆயிடுச்சு. அந்த அன்பு பாசம்லாம் பணத்து மேலே போயிடுச்சு. அப்போ 2 பேரும் கஷ்டப்படுறாங்க. அவர் ஒன்றே சம்பாதிக்கலை, நானும் தான் சம்பாதிக்கிறேன், அவர் ஒன்றும் பெருசாக வாயாட வேணான்னு சொல்லு, அவர் ஒன்றும் அதிகாரம் பண்ண வேணான்னு சொல்லு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்புறமா திட்டிக்கிறாங்க, பெரிய சண்டே ஆகிடுது, விரிசல் பெருசாகிடுது. அப்போது இந்த உண்மையான அன்பு அப்பா அம்மாவிடத்துலேயும் கிடைக்கல, அதே சமயத்தில் மனைவிடத்துலேயும் அவனுக்கு கிடைக்கல. அப்போ அவன் எங்கே தான் கிடைக்கும் அந்த உண்மையான அன்பு? எல்லாம் ஆரம்பத்தில் இருக்கிற சின்ன குழந்தையில் இருக்கிற அப்பா அம்மா செலுத்துகிற அன்பு பெரியவனான பிறகு, கல்யாணம் ஆன பிறகு மாறிடுது எல்லாமே. பிள்ளைகளுக்கும் அப்பா மேலே பாசம் இல்லை, அப்பா அம்மாவுக்கும் பிள்ளை மேலே பாசம் இல்லாமல் போயிடுது. ஏன்? நல்லா சம்பாதிக்கிறானே, பொண்டாட்டிக்கு தானே கொடுக்குறான், பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ புஷ்பமாக வாங்கி தரான், நல்லா ஸ்வீட்டாக வாங்கி வந்து கொடுக்குறான். ஒரு அப்பா அம்மாவை கவனிக்கிறானா, ஒரு 5000 ரூபா கொடுத்தான்னா அப்படின்னு இதே அம்மா அப்பா குறை சொல்கிறாங்க. அப்போ கொடுத்துருக்கான், பொண்டாட்டி கொடுக்கக்கூடாது, எனக்கு கொடுக்கணும் எல்லாமே, பணத்தெல்லாம் எடுத்து வந்து மொத்தமாக சம்பளத்தை அப்படியே எடுத்து வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுத்து அப்புறம் வாங்கி போகணும். அது பொண்டாட்டிகள் எதுவும் கொடுக்குறானே, அது தப்பு. அதுதான் அதனால் புள்ள பார்த்தா பிடிக்கல அப்பா அம்மாவுக்கு. இது நிறைய குடும்பத்தில் பார்க்கலாம். அப்போது பொண்டாட்டி என்ன சொல்கிறா, உங்கள் அப்பா அம்மாக்களே சம்பளம் கொடுக்குறேன், எங்களுக்கு கொண்டு கொடுக்க மாட்டேன்ட்டு அவள் சொல்கிறான். அப்போ இந்த அன்புலாம் எங்கே முறிப்படுதுன்னா, இந்த பணம் ஒன்று நடுவில் வந்துடுச்சுன்னா, அந்த சொத்து பணம், அதுதான் வைரஞ்ச பஞ்சமம். இந்த சொத்துக்கள்லாம் வந்துடுச்சுன்னா விரோத பாவத்தை உண்டாக்கிடும் உறவுகளுக்குள்ள. அப்பா அம்மாவுக்கே பிள்ளைய பார்த்தா பிடிக்கல. ஒரு காலகட்டத்தில் சின்ன வயசில் இருந்த அந்த அன்பு பணம் இல்லை, அப்போது பணத்தை பெருசாக நினைக்காத, அப்போது பிள்ளை இடத்துல பாசத்தை அதிகமாக பொழிஞ்சாங்க. நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே பணம் விஷயமா நான் பிள்ளையே பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க அப்பா அம்மா. பிள்ளைங்க பார்த்தா அப்பா அம்மா மேலே பாசம் குறைஞ்சது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே விரிசல் உண்டாகுது. அப்போ இந்த அன்பெல்லாம் கல்யாணம் ஆகும்பொழுது இருந்த நிம்மதி, கல்யாணத்துக்கு ஆன புதுசில் இருந்த காதல், உண்மையான அன்பு, அந்த தூய அன்பு இப்போ எங்கே போச்சு? கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் பொறுத்து பார்த்தா எல்லாமே மாறி போச்சு. முன்ன இருந்த அவள் காட்டின அந்த அன்பு பிரியம் இப்போ காட்ட மாட்டேன்றாளே அந்த மனைவி, கணவனிடத்தில் அந்த மனைவி காட்ட மாட்டேன்றாளே. எல்லாம் பண விஷயமாக போச்சு, பிள்ளைகள் விஷயமாக போச்சு அந்த பாசம்லாம். அப்போ இந்த அன்பை எப்படி நம்புறது இல்லையா? அப்பா அம்மா அன்பு தூய அன்புன்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ப முடியல. கடைசியில் பெரிய அனுபவம் எல்லாம் மாறிடுது. அந்த அனுபவம் பொய் ஆகிப்போச்சு. அந்த அனுபவம் உண்மையானது கிடையாது. ஏன்னா பணம்னு வரும்போது பார்த்தா பேதம் பார்க்குறாங்களே, கொடுக்க மாட்டேன்றான், அவனை எதிரியாக பார்க்குறாங்களே. அப்போ அந்த அன்பு பொய் தானே. அப்புறமா பார்த்தா மனைவி காட்டக்கூடிய அன்பும் பார்த்தா கடைசியில் அதுவும் பொய்யா போச்சு.
பணம்னு வரும்போது எதிரியாக பார்க்குறா மனைவி கணவனை, இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ப முடியாது. பிள்ளைகளும் அப்படி தான். இப்படி எல்லாமே பாருங்கள், எல்லா உறவுகளும் எங்கேயோ ஒரு இடத்துல சீப்போன்னு ஆகிடும் அந்த அன்பு. அது நிரந்தரமான அன்பு கிடையாது அப்படின்னு தானே ப்ரூஃப் ஆகுது. அப்படின்னும் போது நம்ம எங்கே தான் உண்மையான அன்பு கிடைக்குன்னா ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும். ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும். நீ பகவானை மறந்தாலும் அவன் கைவிரித்து காத்து கொண்டிருக்கிறான். பகவான் கண்ணன் காத்திருக்கிறான். அந்த பகவான் தான் ராமன், கிருஷ்ணனாக வந்தது. நான் இருக்கேன்டா உனக்கு. உனக்கு யாருமே அன்பு செலுத்த இல்லையா? எல்லாமே உன்னை கைவிட்டாங்களா? எல்லாமே துரோகிகளாக மாறிட்டாங்களா? யாருமே உனக்கு அன்பு காட்ட, உன்னை ஆதரவு காட்ட, பாசத்தை காட்ட இல்லையா? நான் இருக்க உனக்கு பாசத்தை காட்ட. உனக்காக நான் அழுவேன். என் கையில் நீ புலம்பு. உன் கஷ்டங்கள்லாம் என் கையில் சொல்லு, மனசார சொல்லு. சந்தோஷமாக உன்னை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கானா, அவன் தான் பகவான். நீ ராமன்னா வச்சுக்கோ, கிருஷ்ணனா வச்சுக்கோ. அப்போ அவங்கள வந்தால் அப்பாடா, இங்கே ஏதோ ஒரு ஆஸ்வாசம் இருக்கு. இவன் நீ சம்பாதிச்சுட்டு கொடுன்னு இந்த ஒருத்தன் கேட்க மாட்டான், இந்த பகவான். ஆனால் உன் மனைவி சம்பாதிச்சா அவனுக்கு மரியாதை கொடுப்பா, சம்பாதிக்கலன்னா ஒன்று மரியாதையை கொடுக்க மாட்டான். புரியுதுங்களா? ஆனால் பகவான் அப்படி கிடையாது. நீ கொடுக்க மாட்டாடா, நீ உன்னுடைய அன்பை கொடு, அதை தான் நான் மதிக்கிறேன். மனைவி இடத்துல போய் நான் உன்னுடைய அன்பை தான் எனக்கு முக்கியம், நான் பணத்தை எதிர்பார்த்தா உன்னை கல்யாணம் பண்ணினேன் இல்லையே, உன் அன்பை தானே நான் ஆசைப்பட்டேன். இப்போ நான் சம்பளம் சம்பாதிக்கலன்னா அப்போ என்னை கைவிட்டுருவியா அப்படின்னு மனைவிகள் பட்டால், ஆமாம் சம்பாதிக்காமல் எதுக்கு அப்போ கல்யாணம் பண்ணினேன், என்னை காப்பாற்ற வக்கு இல்லை உனக்கு, அப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு மனைவி சொல்லுவாள். ஆனால் பகவான் அப்படி சொல்ல மாட்டான். நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். பகவான் என்ன சொல்லுவான், நீ எதுவுமே எடுத்துன்னு வரவேனாடா, உன்னை அன்போடு என்னை பக்தி பண்ணு. பக்தின்றதே அன்பு தான். அந்த தூய அன்போடு என்னை நெருங்கு. நான் நானும் உன்னிடத்துல தூய அன்பத்தை காட்டுறேன். உனக்கு உன்னை ஏதாவது யாருன்னா சீன்னாங்கன்னா அது என்னையே சீன்ன மாதிரி நான் பார்த்துக்கிறேன், உன்னை காப்பாற்றுறேன். உனக்கு எதிரி எனக்கு எதிரி, உனக்கு அன்பர்கள் எனக்கு அன்பர்கள். புரியுதா? அகம் பக்த பராதீனம் அஸ்வதந்திரகா, எனக்கு சுதந்திரம் கிடையாது, என் பக்தர்களுக்கு வசப்பட்டுவேன். ஏன்னா அவனுடைய பிரேமை, அவனுடைய உண்மையான அன்புக்கு நான் வசப்பட்டுவேன் அப்படின்னு பகவான் சொல்கிறான். அப்போ அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா, உன் சொத்தோ சுகமோ உன் ஆடம்பர பூஜைகளோ அதெல்லாம் எதிர்பார்க்கல. உன் அன்பை மட்டும்தான் வேண்டான். அந்த அன்பை எனக்கு கொடுப்பியா? உன் தூய அன்பு எனக்கு. அதான் கிருஷ்ணா நானும் எதிர்பார்க்குறேன். என் மேலே உண்மையான அன்பு செலுத்துகிறவங்க, நான் யாரெல்லாம் நம்பணுனோ உண்மையான அன்பு செலுத்துவாங்கன்ட்டு, அவங்க எல்லாமே என்னை கைவிட்டாங்க சார். கிருஷ்ணா ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு அன்பாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போ எல்லாம் பணம் பதவி சொத்து. எனக்கு ஏன் இவ்வளோ சொத்து இருக்குது? என் சொத்துக்காக தானே என் மனைவி இப்படி அலையிறான், என் பிள்ளைகள் இப்படி அழைக்கிறாங்க. இப்போ என்னை இப்படி உதாசீனப்படுத்துகிறாங்க. இந்த சொத்துக்காக தானே எனக்கு இவ்வளோ ஹிம்சை பண்ணுறாங்க, இவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்க. எனக்கு சொத்து, இந்த சொத்துன்னு ஒரு பொருள் தானே நடுவில் எங்களுக்கு தடையாக இருக்குது. இப்போ தான் அவங்க சுயரூபம், இந்த சொத்து விஷயமாக அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தோன்னே இப்போ தான் அவங்க சுயரூபம் வெளிப்படுது. ஆரம்பத்தில் கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு இதெல்லாம் தெரியல, இப்போ தான் தெரியுது. கிருஷ்ணா இவரெல்லாம் உண்மையான அன்பு செலுத்துகிறவங்க கிடையாது. எல்லாம் பணம்னு வந்தபோது தூரம் எல்லாம் ஓடிடுவாங்க, கைவிட்டுருவாங்க இவங்கெல்லாம். இப்போ என் பணத்துக்காக தான் எங்களுக்கு ஒட்டின்னு இருக்காங்க. நான் இவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டேன்னா அப்போ தான் சந்தோஷப்படுவாங்க. அது வரைக்கும் நம்மளை பிடிங்கின்னு இருப்பாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கினேன் கிருஷ்ணா. ஆனால் இவர்கள்லாம் புரிஞ்சுக்கினியா? இவர்கள் இடத்துல உண்மையான அன்பை நீ எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். அழகாக இருக்குன்னு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அன்பு காட்டுவான்னு நினச்சேன். ஆரம்பத்தில் ஏதோ அன்பு காட்டின மாதிரி இருந்தது. எல்லாம் சொத்து சுகம் பணம்னு வரும்போது சுயநலத்தை காட்ட தன் சுயரூபத்தை வெளியே காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அவரிடத்துல உள்ள ராட்சசம் அசுரம் எல்லாம் வெளியே வருவான். அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி. அப்போது பகவானிடத்தில் போனால் என்ன சொல்கிறான், நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன், நீ என்ன கொண்டு வந்த எதுவும் கேட்க மாட்டேன், கையை குப்பின்னு நமஸ்காரம் பண்ணி வந்தால் போதும், நான் உன்னை ஏற்றுக்கிறேன்.
அப்போது பகவான் சொல்கிறான், நான் உங்களை அன்பு செலுத்துகிறேன், நீ எங்களை அன்பு செலுத்துறியா? நம்ம 2 பேரும் அன்பை பரிமாறிக்கலாமா? உன்னை விட எனக்கு பிரியமானவங்க யாருமே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லுவான் பகவான். அதே மாதிரி பகவானை பார்த்து நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக, கிருஷ்ணா உன்னை விட எங்களை அன்பு காட்டுறவங்க வேறு யார் கிருஷ்ணா? எங்களை எதையும் எதிர்பார்க்காம அன்பு காட்டுறவங்க யார் கிருஷ்ணா? அப்படி பலனை உத்தேசிக்காமல் அன்றைக்கி தேர் ஓட்டினியே, அர்ஜுனன் ஏதாவது கூலி கொடுப்பான், நான் தேர் ஓட்டினேன், அவன் மேலே உள்ள அதான் பிரியமுள்ள சகாவாகி அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினியே. ரதம் ஸ்தாபயாமி அச்சுதான் சொன்னோன்னே சேனிகர் உபயர் மத்தி ரதம் ஸ்தாபயாமி அச்சுதான் சொன்னோடனே உடனே ரதத்தை கொண்டு போய் நிறுத்தினே. எதுக்காக? அவன் ஒரு பொன்முடிப்பு கொடுப்பான்னா? எதுவும் கிடையாது. 10 பைசா அவங்கள எதிர்பார்க்காம என் பிரியத்துக்குரிய நண்பன் என்பதனால் அவனுக்கு சாரத்தியமும் பண்ண சாக்ஷாத் பரபிரம்மமாகிய கிருஷ்ணா நீ சாரத்தியம் பண்ணி எதுக்காக? அந்த அன்புக்காக தானே, அந்த பிரேமைக்காக தானே. ஏன்னா அர்ஜுனன் கேட்டானே, நாராயண படைகள் வேணுமா இல்லை நான் வேணுமான்னு கேட்டபோது, கிருஷ்ணா நீ தானே வேணும்னு கேட்டேன், எதுக்குமே ஆசைப்படாமல் என் மேலே இவ்வளோ பிரேமையை காட்டினானே, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய வேண்டாம், உனக்கு நான் பகவான் இறைவனே ஆனாலும் உனக்கு நான் சாரத்தியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தேரோட்டினானே. அந்த அன்புக்கு வசப்பட்டு தானே அந்த வேலையை செய்தான். அவன் ஏதாவது பொன்முடி கூலி கொடுப்பான்னா, ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பான்னா கிடையாது. அப்போ யோசிச்சுப்பாங்க, நம்ம மேலே உண்மையான அன்பு காட்டக்கூடியவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரே ஒருத்தன் தான், கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தன் தான் உன்னிடத்தில் உண்மையான தூய அன்பை காட்டக்கூடியவன். நினைக்கும் போதே என் நெஞ்சு அப்படியே உடஞ்சி போகுது. இந்த உலகத்தில் பல விஷயங்களை பார்த்து இவருடைய அன்பு உண்மை, இவருடைய அன்பு உண்மை, இந்த நண்பர்கள் எனக்கு உண்மையாக இருப்பாங்க, இந்த மாமா மச்சான் உறவு உண்மையாக இருக்கும், இந்த மனைவி உண்மையாக இருப்பாள், இவருடைய அன்பு உண்மை, என் பிள்ளைகள் உண்மையாக இருப்பாங்க, அவர் சத்தியம், எங்கள் அப்பா அம்மா உண்மையாக இருப்பாங்க, இவருடைய அன்புலாம் சத்தியம்னு நம்பி 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 ஏமாந்து போனனே. கடைசியில் எதுவுமே பொய், எதுவுமே சத்தியம் இல்லையே, எல்லா அன்புகளும் பொய் தானே. பகவானுடைய அன்பு மட்டும்தானே மெய். அவனுடைய அன்பு மட்டும் எப்பொழுதும் என்னை சந்தோஷமான பிரசன்ன முகத்தோடு என்னை வரவேற்க காத்து கொண்டிருக்கானே என் பகவான். அந்த பகவானை மறந்துட்டு நான் இப்படிப்பட்ட நன்றி மறந்தவர்களாகிய, அதே சமயத்தில் நம்மிடத்தில் பலனை உத்தேசித்து மட்டும் சுயநலவாதிகளாக, நம்மிடத்தில் பலனை உத்தேசித்து மட்டும் நம்ம கூட பழகக்கூடியவர்களாக இந்த உறவினர்களையா நான் நம்பினேன், இவருடைய அன்பு இவரிடத்துலையா நான் அன்பை எதிர்பார்த்தேன். என்ன ஒரு முட்டாள்தானே நான். கரும்பை பிழிஞ்சி சக்கையில் இடத்துல போய் கரும்பு ஜூஸ் கிடைக்குமா? ஒரு சொட்டு கரும்பு கிடைக்குமா? அதான் பிழிந்து எடுக்கப்பட்ட சக்கையாச்சு, அதில் எப்படி கிடைக்கும்? அதுபோல் பாலைவனத்தில் ஒரு சொட்டு ஜலம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போது வறண்ட நெஞ்சு உடையவர்களாகி எவ்விடத்தில் போய் ஈவிரக்கத்தையோ அன்பையோ எதிர்பார்த்தா நடக்குமா? நடக்காது. உண்மையான அன்பு பகவான் மட்டும்தான். அவனுக்கு எதுவுமே தேவையில்லை, உன்னுடைய உள்ளம்தான் தேவை. உன்னுடைய ஆத்மார்த்தமாக நீ செலுத்தக்கூடிய அன்பு தான் அவனுக்கு வேணும். அதை செலுத்திட்டு அவனை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கண்ணீர் விட்டுருந்தான். அவன் ஆசையாக வந்து கட்டி பிடிச்சிப்பான் கிருஷ்ணன். நான் இருக்கேன்டா, உனக்கு நான் இருக்கேன்டா, நீ கவலைப்படாதடா. எல்லா உறவினர்களும் உன்னை கைவிடட்டும், பரவாயில்ல. எந்த உறவினர்களும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேங்க என் பக்தனே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நம்மளை கட்டி ஆலிங்கனம் பண்ணிப்போம். நான் உன்னை கைவிட மாட்டேன்டா, நீ என் பக்தன்டா, நீ என் பிரியத்துக்கு உகந்தவன்டா. உலகம் வெறுத்தும் போட்டோம், நான் உன்னை வெறுக்க மாட்டேன், நான் இருக்க உனக்கு ஆறுதலா அப்படின்னு. நீ எனக்கு ஆறுதலாக இருப்பியா? கண்டிப்பாக இருப்பேன் கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தர் சல்லாபம் பண்ணின்னு ஏங்கின்னு பேசிக்கின்னு பிரணயத்தில் வைகுண்டா சிந்தா சபல சேதனா அப்படின்னு பிரகலாதன் தனிமையில் பகவானோட பேசுவானா. கழுக்கு கொச்சித் ருததி வைகுண்ட சிந்தா ஒரு தடவை அழுவானா, ஒரு தடவை கிருஷ்ணன் வந்துட்டானா டக்குன்னு கொச்சித்து அசதி, ஒரு தடவை சிரிப்பானாம். பகவான் வரது போகிறது அவன் கண்ணுக்கு தெரியுமா பிரகலாதனுக்கு. ஆனால் நாராயணா 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 வாசுதேவான்னு கதறுவானா. அந்த பகவானிடத்தில் பிரேமையில் உருகுவானா. என்னடா தனியாக பணத்துறான், தனியாக பேசுகிறான். ஏன்னா பகவான் வரது போகிறதுக்கு பிரகலாதன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது, ஹிரண்யகசிபுனுடைய கண்ணுக்கு தெரியலையா. அவனுக்கு அந்த பிரேம கண்ணத்தோடு பார்க்குறவங்களுக்கு தெரியும் பகவான் வரது போகிறது. பிரேமை இல்லாத ஹிரண்யகசிபு எப்படி பகவான் காட்சியளிப்பான்?
எதோ தனியாக பிணத்துறான், தனியாக புலம்புறான். இவனுக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சி போச்சா என்னன்னு தெரியல. முதல்ல ஒரு குருகுல வாசத்தில் நல்லா ஸ்கூலுக்கு அனுப்பணும். நல்லா கல்வி கற்றுட்டான்னா புத்திசாலியாக மாறிடும். தனியாக பிணத்துறான், தனியாக பித்து மாதிரி பணத்தையும் கடறான் சொல்லிட்டு, புலமையும் கடறான்னு சொல்லிட்டு அவனை சண்டை மார்க்கத்தில் சேர்த்து வைக்கிறாரு. யார் நிகழ்ச்சி. ஆனால் பிரகலாதன் அங்கே போனாலும் புலமையும் தான் இருக்கிறான். நாராயணா நாராயணா நாராயணான்னு, வாசுதேவா நாராயணா ராமா லக்ஷ்மணா அப்படி பகவான் நாமத்தை சொல்லி புலமையில் இருக்கார் பிரகலாதன். இது எல்லாம் அது அந்த அன்புக்காக ஏங்கணும். நான் ஏங்கினேன். யாரோ சத்தியமான் நம்பி அன்புக்காக ஏங்கினேன். எல்லாரிடத்துலையும் பொய்யான அன்பு தான் இருக்குது. அன்பில் பொய்யான அன்புன்னு ஒன்று இருக்கா? இல்லை. பொய்யான பாசம், அவ்வளோதான். உண்மையான அன்பு எங்கேயுமே காண கிடைக்கல. எங்கேயோ ஒரு இடத்துல அவர்கள் சுயநலவாதிகள் என்பதை நிரூபித்து விடுகிறார்கள். எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் சுயநலவாதிகள் தான் அப்படின்றத நிரூபிச்சிடுறாங்க. அது அப்பா அம்மாவோ மனைவியோ குழந்தைகள் எல்லாமே. அப்போ நம்மளுக்கு எங்கே உண்மையான அன்பு கிடைக்கும்? பகவான் கிருஷ்ண இடத்துல தான் உண்மையான அன்பு கிடைக்கும். கிருஷ்ண இடத்துல வந்தால் தான் அந்த உண்மையான பிரேமை, உண்மையான அன்பு அவன் மட்டும்தான் செலுத்துவோம், வேறு யாரும் செலுத்த மாட்டாங்க. ராதே 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 கிருஷ்ணா வாசுதேவா நாராயணா ராம 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 ராம. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுறேன். அதாவது பகவான் நாமத்தை சொல்லணும். ராம 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 ராம. அது உண்மையான பகவானுடைய நாமத்தினுடைய நோக்கமே பிரேமை தான். பகவானுடைய பிரேமையை நம்ம உணரணும். பகவானுடைய பிரேமையை நம்ம புரிஞ்சிக்கணும். பகவான் நமக்கு அதிகமான பிரேமையை காட்டுறான்றது நமக்கு தெரிய மாட்டேன்றது. அது ஒரு நாள் உணர்கிற நாள் வரும். அந்த உணர்ந்த பிறகு அப்புறம் மற்ற பந்தங்கள் பாசங்கள் எல்லாமே பணத்துக்காக சொத்துக்காக நமக்குள்ள இந்த காக்கா கூட்டங்கள்லாம் எதுக்காகனா எச்சில் நிலையில் உள்ள அந்த பதார்த்தங்களை சாப்பிட்றதுக்காக அந்த காக்கா கூட்டங்கள்லாம் நம்மளை அடிச்சுக்குது. அது மாதிரி ஒரு நாய் எச்சிலில் குப்பை தொட்டிக்கு அடிச்சுக்கிற மாதிரி இந்த சொத்துக்களுக்காக இந்த உறவினர்கள்லாம் நம்மளை பிடுங்கி எடுக்கிறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ஆனால் பகவான் உனக்கு நான் எல்லாமே நான் பண்ணுறேன்டா, என்னத்தில் உன் அன்பை செலுத்து, நாம் ரெண்டு பேரும் பிரியத்துக்கு உகந்தவர்களாக வாழலாம். வா, என்னுடைய கதைகளை படி, என் பக்தருடைய சரித்திரங்களை படி, இந்த பிரகலாத சரித்திரத்தை படி, அந்த குசேல பாக்கியத்தை படி. என் மேலே எவ்வளோ பிரியண்டா. அந்த ராசலீலையை படி. அந்த கோபிகள்லாம் எனக்காக தவகதா அமிர்தம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரி இடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம். உன்னுடைய கதாமிருதம்தான் எங்களை ஜீவிக்க வைக்குது. இல்லைனா என்றைக்கும் நாங்கள் உயிரை விட்டுருப்போம் கிருஷ்ணா. உன்னை பிரிஞ்சு யுக ஆயுதே, ஒரு க்ஷணம் கூட எங்களுக்கு கண்ணிமிக்கிற நேரம் எனக்கு ஒரு யுகம் போல தோன்றது கிருஷ்ணா உன்னை பிரிஞ்சு அப்படின்னு கோபிகள் அந்த பிரேமையில் உருகுறாங்களே. கிருஷ்ணா உன்னை பிரிஞ்சு ஒரு திருடி கூட எங்களால் இருக்க முடியாது கிருஷ்ணா. எங்கள் பிராணன் எங்களை விட்டு போயிடும் கிருஷ்ணா. ஏன்னா நீ அப்படியேப்பட்ட கோவிந்த தாமோதர மாதவேதி ரமணா ஆர்த்தி நாசனா கிருஷ்ணா வாசுதேவான்னு கதறாங்களே அந்த கோபிகள். அவர்கள் எப்படி ஒரு பிரேமையை காட்டுறாங்க அந்த கிருஷ்ண இடத்துல. அந்த பிரேமைக்கு உகந்தவன் கிருஷ்ணன் மட்டும்தானே. மற்ற பாசங்கள் எல்லாம் போய் தானே, மற்ற அன்பெல்லாம் போய் தானே. கிருஷ்ணன் மட்டும்தானே மெய். அவனுடைய அன்பு மட்டும்தானே சத்தியம். மற்றவர்கள் காட்டக்கூடிய அன்பெல்லாம் சத்தியம் இல்லையே. ஆனால் பகவான் காட்டக்கூடிய அன்பு தானே சத்தியம். அவன் ஆபத்துனா ஓடியாடுறானே. மனைவி ஓடியாரலையே, பிள்ளைகள் ஓடியாரலையே. கஜேந்திரனுக்கு யார் ஓடி வந்தான்? ஆதி மூலமாகிய சாக்ஷாத் நாரா சந்தோமயேன கருடேன. அப்படிப்பட்ட வேதமயமான கருடத்தில் பகவான்
கருணை வேகத்தில் ஓடி வந்தானா, கருட வேகத்தில் ஓடி வரலையா, கருணவேதித்வாத் கருணை வேகத்தில் ஓடி வந்தானா பகவான். சக்கராயுதத்தினால் நக்கரத்தை பிளந்து அப்படி விடுவிச்சவன் யாருன்னா பகவான் ஒருத்தன் தான். எவ்வளோ யானைகள்லாம் கூட சுற்றி நின்றது. ஏன்னா இந்த யானை ஆசிச்சு கஜேந்திரன். அப்போ தான் சிங்கம் புலிகளிலிருந்து நம்ம காப்பாற்றப்படணும்னா இந்த யானையை ஆசிச்சிருந்தால் தான், இந்த கஜேந்திரனை ஆசிச்சிருந்தால் தான் சொல்லிட்டு தேவைகளுக்காக அந்த யானைகள்லாம் சுற்றி நின்று தான். அந்த மனைவி யானைகள், குட்டி யானைகள் எல்லாமே இவனை ஆசிரிச்சிருந்தால் நம்ம சிங்கம் புலி இதெல்லாம் இவைகளால் நாம் தாக்கப்பட மாட்டோம் அப்படின்னு மற்ற யானைகள்லாம் ஏதோ ஒரு பலனை உத்தேசித்து இந்த கஜேந்திரனை சுற்றின்னு வந்து தான். ஆனால் கஜேந்திரனும் எல்லாரையும் காப்பாற்றி நின்றானாம். யானைகள் மட்டும் இல்லை, முயல், சாதுவான மிருகங்கள்லாம் துஷ்ட மிருகங்களத்திலேருந்து காப்பாற்றி நின்று தான் இந்த கஜேந்திரன். ருதுமான்ற அந்த வனத்தில், திரிகூட பருவத்து மேலே இருக்கக்கூடிய ருதுவான்ற வனத்தில் அப்படி அதனுடைய மத கந்தத்தை வாசனை முகந்தாலே யாழி, சிம்மத்தோட பவர்ஃபுல் யாழி, அவைகள்லாம் காண்டா மிருகங்கள், இவங்கெல்லாம் மத கந்தத்தை முகந்தவொடனே ஆஹா கஜேந்திரன் வரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடுமா. அப்படியேப்பட்ட யானை பலம். கடைசியில் ஒரு முதல் இடத்துல அப்படியாப்பா பகவான் உடனே பரீட்சை வச்சாங்க. அந்த யானை முதல்ல அந்த தண்ணீருக்குள்ளே முதல்ல அவருடைய கஜேந்திரன் பாதத்தை பிடிச்சி இழுத்த உடனே அப்போ முதல்ல இழுக்க யானை இழுக்க முதல்ல மடுவிலிருந்து முதல்ல இழுக்கிறது, கரையிலிருந்து யானை இழுக்கிறது, மடுவிலிருந்து முதல்ல இழுக்கிறது. இப்படி யானை இழுக்க முதல்ல இழுக்க கடைசியில் யானை சோர்ந்து போச்சு. முதலைக்கு பலம் அதிகமாகிடுச்சு. அப்போது மனைவி யானைகள், குட்டி யானைகள், மற்ற பந்துக்கள் யானைகள்லாம் காப்பாற்ற முயற்சி பண்ணி முடியலன்னு சொன்னோன்னே அது வேறொரு தலைவனை தேடிட்டு போயிடுச்சான். அவ்வளோதான் உறவுகள்லாம். அந்த உறவுகள்லாம் சத்தியம் நம்பிச்சு அந்த கஜேந்திரனுடைய யானை. அவெல்லாம் கைவிட்டுச்சு. அதே மாதிரி அஜாமலன் தன் மனைவி, குழந்தைகள்லாம் எல்லாம் சத்தியம் நினச்சான். அவளுக்காக கொலை செய்தான், கொள்ளடித்தான், திருடினான், எவ்வளோ அதர்மங்கள்லாம் பண்ணான். எதுக்காக? அந்த வேசிக்காக. கடைசியில் வேசி தானே கைவிட்டு போயிட்டாலே. ஆபத்து காலத்தில் கூட இல்லையே. அந்த 9 பிள்ளைகளும் கூட இல்லையே, 10 பிள்ளைகளும் கூட இல்லை. அந்த சின்ன பையன் மட்டும் விளையாட்டு பையன், அதனால் கூட இருந்தான். ஆனால் கூப்பிட்டா வரல. அவன் நாராயணான்னு பிள்ளையை நினச்சி தான் கூப்பிட்டான். ஆனால் பிள்ளை திரும்பி பார்க்கல. அவன் பாடு தூரே கிரீடனக்கா சக்தம், விளையாட்டு மும்முரத்தில் இருக்கிறான். அவன் அப்பா கூப்பிட்றது கூட மதிக்க மாட்டான். பையன் வேசினுடைய பல்ல எப்படி மதிப்பான்? மதிக்க மாட்டான். அந்த வேசினுடைய குணம் தானே இருக்கும். அப்படின்னா இவரால் ஏதாவது ஆக வேண்டியது இருந்தால் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க. 88 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் இவரால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த கிழவனை அப்படியே ஒதுக்கி விட்டு அவர்கள் பணத்தை சம்பாதிக்க வெளியில் போயிட்டாங்க. பேசியும் போயிட்டா, 9 பிள்ளைகளும் போயிட்டாங்க. இவன் தனிப்பட்டு கிடக்குறான். ஏமத்தூரத்தில் வந்துட்டாங்க. மூச்சு இழுத்தும் கிடக்குது. இட்ட காலாக இருக்கிறான். அப்போ தான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஸ்வரேன்னு உச்சஸ்வரத்தில் நாராயணான்னு கூப்பிட்ட உடனே நாராயணன் கருணை காட்டிட்டான். என் புள்ள அழைக்கிறானே, இந்த உலகத்தில் ஒருத்தன் அஜாமலன்னு ஒருத்தன் அழைக்கிறானே, ஓடுங்கள். அபதன்னு பதம் இருக்குது. பகவான் பிடிச்சி தள்ளினோடனே நேராக இங்கே விஷ்ணுதூதர்கள் வந்து தோண்டினாரலாம். யமதூதரில் 3 பேர், விஷ்ணுதூரில் 4 பேர். யார் அனுப்பிச்சு வந்தானா? பகவான் அனுப்பிச்சு வந்திருக்கான். அவங்க அபதன்னு என்ன அப்படியே பிடிச்சி தள்ள மாதிரி வந்து விழுந்தாங்களாம் அப்படின்னு பதம் இருக்காங்க. அபதன்னு. அப்போ பகவான் பிடிச்சி சொல்லலாம், போ உடனே அந்த அஜாமலை காப்பாற்று. சுவாமி அவங்கள உன்னை நினச்சி சொல்ல, பிள்ளை நினச்சி தான் சொன்னான். புத்திரோபச்சாரித்து அதெல்லாம் கிடையாது. அவன் நாராயணன் அலறிட்டான். என் குழந்தைய நான் எப்போ காப்பாற்றுவோன்னு நான் எதிர்பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கருணையினால் பகவான் உடனே அந்த அஜாமலை யமதூதர்களிடத்துலேருந்து விடுவிச்சிட்டான். அவன் நாக்கில் நாராயணன் வர வச்சதே பகவான் தான். வர வச்சு உடனே போய் காப்பாற்றுறான். இந்த கருணையை நம்ம என்னன்னு சொல்கிறது? இத்தனைக்கும் அவன் கொலை செய்தவன், கொள்ளடித்தவன், மகா பாதகங்கள் பண்ணவன், பிராமண குடும்பத்தில் பிறந்து அதர்மம் பண்ணான். பிராமண குடும்பத்தில் விஷயம் தெரிஞ்சு அதர்மம் பண்ணான். அப்படியேப்பட்டவனு மன்னிக்கலாமா? மன்னிக்கக்கூடாது. அவனுக்கு தண்டனை தான் கொடுக்கணும் இல்லையா? ஆனால் பகவான் கருணை காட்டிட்டான். என்ன காரணம்? இவன் என்ன பெருசாக பண்ணிட்டான்? கருணை காட்டுதான். காரணமே இல்லாமல் கருணை காட்டினா தான் பகவானுக்கு பெருமையை தவிர, ஒரு காரணத்தோடு கருணை காட்டினா அது
அதுக்கு விலையாயிடும். அந்த கருணைக்கு விலை பேசின மாதிரி ஆகிடும். காரணம் இல்லாமல் கருணை காட்டுறது தான் பகவானுக்கு பெருமை. அதனால் அஜாமலுக்கு காரணம் இல்லாமல் கருணை காட்டிட்டான். பண்ணதெல்லாம் துராச்சாரம், அதர்மம். ஆனால் அவன் எந்த புண்ணிய பலமும் பண்ணாமல் பகவத் பக்திக்கு தகுந்த புண்ணிய பலம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, நாராயணான்னு அலறிட்டான். என்னை அபயம்னு கூப்பிட்ட பிறகு நான் அவனை எப்படி காப்பாற்றாமல் இருப்பேன்? சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனு என்னை சரணம் அடைஞ்சிட்ட பிறகு அந்த விபீஷணனை என்னமா நான் விட மாட்டேன் இல்லையா? அவன் நாராயணான்னு அலறிட்ட பிறகு அந்த குழந்தைய நான் எப்படி விடுவேன்? இல்லை, கருணை தான் அடிப்படை காரணம், கிருபை தான் காரணம். அப்படிப்பட்ட அவனுடைய அன்பானது அலாதி. இந்த சமயத்தில் உன் மனைவி கைவிட்டுடலாம், உன் பிள்ளைகள் கைவிட்டுடலாம், ஆனால் நான் கைவிடவே மாட்டேன். அஜாமலா நான் அவனை கைவிட்ட மாட்டேன்டா. என் தூதர்கள் அனுப்பிச்சு 4 தூதர்கள் அனுப்பிச்சு வச்சுக்கிறேன் பாடுறா. கவலைப்படாத, அவனை நான் கரையேற்றிடுறேன். இனிமேலாவது திருந்தி நாமா சொல்கிறியா? சத்தியமாக சொல்கிறேன் சுவாமி, சத்தியமாக சொல்கிறேன். இந்த வேசியை நம்ப மாட்டேன் இனிமேல்ட்டு. இவரெல்லாம் சரீர பந்துக்கள்லாம் பொய்யானவர்கள், ஆத்ம பந்துக்களாகி அந்த விஷ்ணு தூதர்கள் தான் சத்தியமானவர்கள் என்று தெரிந்து கொண்டேன்னு சொல்லி உடனே வீட்டை விட்டுச்சு. இந்த வேசி வீடு வேண்டாம் அப்படின்ட்டு உடனே கிளம்பி போயிட்டான். யமதூதர்களுடைய யமபாசத்தை அறுத்தறிந்தவர்கள் விஷ்ணு தூதர்கள். அவர்கள் சொன்னதோ லோக தர்மம், இவர் சொன்னதோ பாகவத் தர்மம். பகவன் நாமத்தை சொன்னதனால இவன் எல்லா பாபத்திலிருந்து விடுபட்டான். ஆனால் இவனை பிடிக்கக்கூடாது நீங்கள் என்று சொன்னோன்னே யமதூதர்கள் போய் யமதர்மராஜை கேட்டோன்னே, ஆமாம், பாகவத் தர்மம் லோக தர்மத்தோடு வசதி. அந்த பாகவத் தர்மத்தை கடைப்பிடிச்ச அஜாமலை நீங்கள் பிடிக்காதீர்கள். இது வரைக்கும் நீங்கள் பிடிச்சதே தப்பு. விஷ்ணு தூதர்கள் வர வரைக்கும் குற்றம் சொல்கிற அளவுக்கு நீங்கள் போய் அவனை பிடிச்சதே தப்பு. அதனால் அதுக்கு பகவான் மன்னிக்கட்டும் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்குறாரு யமதர்மராஜா. அப்போது இதெல்லாம் இருக்கட்டும், இந்த கதைலாம் இருக்கட்டும். ஆனால் இன்னும் அடிப்படை அஜாமலை காப்பாற்றுறதுக்கு என்ன இருந்தது அவன் கையில்? ஒன்றுமே இல்லை. அதான் நாராயணான்னு சரி, நாராயணான்னு அபயத்துக்காக கூப்பிட்டா கூட வச்சுப்பா. அபயத்துக்காக தான் கூப்பிட்டேன். அவனை சாதனையாக பண்ணான், நாம சங்கீர்த்தனமாக பண்ணான். அதை நாம சங்கீர்த்தனம் பண்ண தான் நான் எடுத்துப்பேன். என் புத்திரன், என் குழந்தை கூப்பிட்டான். இந்த நாராயணனுக்கு, இந்த கிருஷ்ணனுக்கு எவ்வளோ கிருபை பாருங்களேன், அந்த கருணையை பாருங்களேன். ஆச்சரியமாக இருக்குது. அந்த கிருபைக்கு தான் விலையே பேச முடியாது. அப்போ இந்த கிருபையை அடிப்படையாக வச்சு இந்த அஜாமலை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இப்படி கூட பகவான் காப்பாற்றுவான். ஒரு யானைக்கு ஓடி வந்தானே பகவான் ஆதி மூலமே என்னொன்னே, கருணை தானே அடிப்படை. இவ்வளோ நாள் உன்னை திரும்பி பார்க்கல, அந்த யானைகளோடு அழிஞ்சிருந்தான், அஜ்ஞான வாழ்க்கை வாழ்ந்திருந்தான். இந்த கடைசி காலத்தில் உன்னை கூப்பிட்டா இப்போ மட்டும் ஓடியாரி. ஒரு நாள் ஒரு புஷ்பத்தை போடுறதுக்கு, ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ மட்டும் ஏன் இந்த அஜாமலை காப்பாற்ற, கஜேந்திரனை காப்பாற்ற ஓடியார். அதான் கருணைன்னு பேர். அந்த கருணை எப்போ காட்டுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குன்னு எதிர்பார்த்துருந்தேன். கடைசி காலத்தில் தான் எல்லாம் கைவிட்ட போது என்னை பிடிக்கிறாங்க. சரி, அப்படியாவது வரட்டுமே எங்களை, அவ்வளோத்தில் கருணை காட்டுறனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கருணை காட்டுறான் பகவான். இந்த அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள். ஏதோ உங்களோட கொஞ்சம் இந்த பகவானுடைய உண்மையான அன்பை பற்றி ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் ஷேர் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சி வேண்டாம். அந்த பகவானுடைய கருணை தானே. குகனை போய் ஆலிங்கனம் பண்ணணுன்னா குகன் என்ன பண்ணால் பெருசா? ஆனால் ஆத்ம சமசகா, என் உயிருக்கு சமமான நண்பன் அவன் அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. குகனை போய் கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். தசரதர் ஒரு நாள் இருந்து போசனா இருந்து போகல, ஆனால் குகன் வீட்டில் போய் ஒரு நாள் தங்குறாரு. என்னுடைய அன்பு யாருக்கு தான் பலிதமாகுது பாருங்கள். சபரிக்கெல்லாம் போய் அவள் கொடுத்த எச்சில் பழத்தை சாப்பிட்றான். அந்த பிரேமைக்கு பகவான் வசப்பட்டோன்றது காண்பிக்கிறான் பற்றியா. சுக்ரீவன் சந்தேகப்பட்டு பரிசோதிக்கிறான். இந்த மரத்தை பிறந்து காமி, இந்த பணத்தை தூக்கி ஏறி இந்த மரத்தை பிறந்து காமி அப்படின்லாம் சொல்கிறான், பரிசோதிக்கிறான். அந்த பரிசெல்லாம் உட்பட்டு அதெல்லாம் செய்துட்ட பிறகு அப்போ சுக்ரீவனை இவனை காப்பாற்றுறதுக்கு இவன் பரிசு வைப்பானா, அந்த பரிசை உட்படுவாரான். ராமர் உட்படுறாரு. ஒரு பணத்தை தூக்கி எறிகிறாரு. ஒரு மரத்தை போலனா மரத்தை போடுகிறார் தன் பானத்தினால. அவனுக்கு நிரூபிக்கணுமா, நான் வீராதி வீரன், நான் வீரராகவன் விஜயராகவன் நிரூபிக்கணுமா. அது நிரூபித்த பிறகு தான் அவன் நம்புவானான். அவன் நம்பின பிறகு அப்புறமா அவனுக்கு போய் உதவி பண்ணுவாரான். அவனுக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ ப்ரூஃப் பண்ணணும், நான் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி காமிக்கிறாரே ராமச்சந்திரமூர்த்தி. காமிச்சு அவனுக்கு நம்பிக்கை உண்டாக்கி அப்புறமா வாலி போய் வதம் பண்ணி
சுக்ரீவன் பொண்டாட்டி பொருள்களோட வாழ வைக்கிறதுக்கு இவர் வந்து சோதிக்க இதெல்லாம் தேவையா ராமருக்கு? அதான் கருணைன்னு பேர். அந்த ஆத்மா கரையேறுமா? என் வீரதீர பராக்கிரமங்களை தெரிஞ்சு என் சேவைக்காக அவன் பயன்படுவானா? அவனை சேர்ந்த வானர்கள்லாம் என் சேவைக்கு அழிச்சுட்டு அவரெல்லாம் வைகுண்டத்துக்கு அழிச்சும் போகணுன்னு ஆசைப்பட்றேன். என் திருவடியில் என்னை விட்டு பிரிஞ்சு இந்த ஜீவாத்மாக்கள் மறுபடியும் என் திருவடியில் சேர்த்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு காரணம்தான். அதுக்காக அவர்கள் எந்த பரீட்சைக்கும் நான் உட்படுவேன். அவர்கள் எந்த நிலையில் என்னை இழுத்து குளிர் காஞ்சாலும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணியாவது அவர்களை என் திருவடியில் சேர்த்துப்பேன். இந்த கருணையை நம்ம என்னன்னு சொல்கிறது? அவனுடைய கருணைக்கு அளவே கிடையாது. என்ன லாபம் சொல்லி பார்க்கலாம்? சுக்ரீவன் வந்து தானே சீதையை மீட்டு கொடுக்கணும்? கிடையாது. அவனுக்கு பகவான் ஒரே ஒரு ஃபோன் அடித்தா போதும். பரதன் வந்து சதுரங்க சேனைகளோட யானைப்படை, குதிரைப்படை, காலாற்படை, ரதப்படை எல்லாமே வந்துடும். ஆனால் ஒரு குரங்கு படையை நம்பி இருக்கிற மாதிரி ஆகிப்பிச்சு பற்றியா ராமருக்கு? அப்போ இந்த குரம்பு கொடையால் தானே அவருக்கு ஆவேந்திருக்கு. ஒரு ஃபோன் பண்ணால் போதும், உடனே பரதன் ஒரு தூதர் அனுப்பிச்சா போதும், அடுத்த நிமிஷத்தில் எல்லா சேனைகளும் வந்து இறங்கிடும். பரதங்கள் சொன்னான், அயோத்தி யுத்தத்தால் பிடிக்க முடியாது. அங்கே இருக்கிற வீரதீர பராக்கிரமசாலிலாம் பயங்கரமான பராக்கிரமசாலிகளாம் தெரியுமா? ஆரம்பத்தில் பாலகாண்டத்தில் படித்து பாருங்கள். அந்த அயோத்தியா வர்ணனையில் அந்த மக்கள்லாம் அவ்வளோ மகா தன் கைகளாலே யானைகளை கொள்ளுவாங்களாம், சிங்கங்களை கொள்ளுவாங்களாம், மிருகங்களை வெள்ளு அம்புனால் அடித்து கொள்வது, அம்பால் அடித்து கொள்றதுலாம் பெரிய விஷயம் இல்லை, கைகளாலே அடித்து கொள்ளுவாங்களாம். அவ்வளோ மகா பலசாலிகளாம் அயோத்தியாவாசிகள்லாம். பாலகாண்டத்தில் படித்து பாருங்கள்லாம் வர்ணிக்குது. அப்படிப்பட்ட பலசாலிகளாகி அவரில் வரவேற்காமல் கிடைச்சது இந்த குரங்கு படைகள் தான். அந்த வானர படைகளை வச்சு அடிச்சு தூக்கிட்டான் பாரு ராவன் பகவான். ஏன்னா அப்போ தான் எனக்கு பெருமை. ஒரு வானத்தை வச்சு அடிச்சான்னு சதுரங்க சேனை இருந்தது, அதனால் பகவான் ஜெயிச்சிட்டான், ராமன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அது பெருமை இல்லை. ஒரு குரங்கு படையை வச்சு மொத்த பேரும் துவம்சம் பண்ணிடணும், கோடிக்கணக்கான ராட்சஸில் வதம் பண்ணணும். அதுதான் ராமருக்கு பெருமை. அதை செய்தாரா இல்லையா ராமர்? பாலம் கட்டி எல்லாம் பண்ணி அவனை தன் பலத்தினால அப்போ தான் ராமருக்கு பெருமை. ராமருடைய பலத்தினால அவர்களுக்கெல்லாம் ஜெயத்தெதி போல ராமன் திருப்பி சொல்லுவாங்க இந்த காலத்தில். அந்த வானர்லாம் கேட்டால் உங்கள் பலமானு கேட்டால் எங்கள் பலம் இல்லை, ராமருடைய பலத்தினால நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு. அங்கே தான் சுக்ரீவன், நலன், நீலன், கவையன், கவாக்ஷன், அப்படிப்பட்ட மைந்தன், திபீதன், ஆஞ்சநேயர் எல்லாமே சொல்லுவாங்க ராமருடைய பலன்னு. அப்போ ராமருக்கு ஏன் அவ்வளோ கருணை காட்டுறாரு? அவரெல்லாம் புகழ் அடைஞ்சு போட்டோம், பரவாயில்ல அப்படின்னு எல்லாத்துலேயும் கருணை காட்டி எல்லாருக்கும் பலத்தை விருத்தி பண்ணி அவர்களெல்லாம் பழைக்க வச்சு அவர்களுக்கு கைங்கரிய பாக்கியத்தையும் கொடுத்து தன்னை திருவள்ளியை சேர்த்துக்கிறதுக்காக தானே சுக்கிரனுடைய சோதனைகள்லாம் உட்பட்டார். சுக்கிரனுடைய சோதனைகள்லாம் உட்பட்டார். கருணை கருணை கருணை. அவனுக்கு என்ன ஆக வேண்டியது இருக்குது சொல்லும் பார்க்கலாம். ஒரு நிமிஷத்தில் நினச்சான்னா அடுத்த நிமிஷத்தில் பிரம்மாஸ்திரம் போட்டாருன்னா ராவணன் ஓஞ்சிடுவான். சேதியை தூக்கின்னு வந்து நேரலாம் ஒரு பாட்டுக்கு புஷ்பமானத்தில். இவ்வளோ நாள் சண்டை போனாலும் அவசியம் இல்லை, விளையாடுறாரு. அவனுக்கு கருணை காட்டுறாரு. இன்று போய் நாளை வா. அந்த எதிராளி இடத்துல கூட கருணை காட்டுறாரு. ஆஞ்சநேயரை தூது அனுப்பிச்சார், சீதை மூலிமா சொல்லி பார்த்தாரு, அங்கதனை தூது அனுப்பிச்சார். எதுக்கு அவன் வசப்படலை. அப்புறமா அவனை நிராயுதமான நிற்க வச்சு இன்று போய் நாளை வான்னு சொன்னார். எவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்தாரு, அவன் பயன்படுத்திக்கல. ராவணன் என்ன பண்ண முடியும்? எப்படியாவது எல்லா ஜீவனும் கரையேற்றணுன்ற அந்த ஒரே நோக்கம்தான். வேறு வழியெல்லாம் வதம் பண்ணினானா தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுத்தினார். இவன் ஒருத்தனை கொண்டா 30 கோடி தேவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ அவனை கொள்வது தப்பு இல்லை. தண்டகார ரிஷிகள்லாம் சந்தோஷம் அடைப்பாங்க. அதனால் வதம் பண்ணுறார். வதம் பண்ணி தன் திருவள்ளியை சேர்த்துறாரு. பகவானுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. இப்போ தேவரெல்லாம் பொன்முடிப்பு கொடுப்பாங்களா இல்லை அமிர்தம் கொடுப்பாங்களா எதிர்பார்த்தா செய்தார் பகவான் தேவர்களுக்காக. அசுர் பாபா ராட்சதவாதம் பண்ண இல்லை. கருணை, பேரன்பு. அவர் சரணம் அடைந்து விட்டார்கள் ராவண ராஷ்டிர வதம் பண்ணிட்டு பாலகாண்டத்தில். அந்த கருணைக்காக சரி நான் இறக்கப்படுறேன், நான் வந்து ராவண ராஷ்டிர வதம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அன்பு காட்டினார்.
எல்லாமே கருணை அடிப்படை தான். பகவானுக்கு ஒன்றா ராமச்சந்திரமூர்த்தி அவதாரத்திலையும் சரி, கிருஷ்ண அவதாரம் சரி, ஒன்றும் 10 வருஷம் ஆக வேண்டிய யாராலையும் கிடையாது பகவானுக்கு. குசலம் கொடுக்குற அவளுக்கு எதிர்பார்த்துங்கிறான் பகவானே. அந்த அவள் அவங்க வீட்டில் கிடைக்காது துவாரகையில். ஆனால் அந்த அவளுக்காக அவன் ஏங்குற மாதிரி நடிக்கிறான் பாரு. அதான் ஆச்சரியமே. என்ன, அதன் மூலமாக அவனுக்கு அமோகமான செல்வங்களை திருப்பி விட்டுணுமா. யார் குசேலனுக்கு அமோகமான செல்வம் கொடுக்குமா. அதுக்கு இந்த அவள் சாப்பிட்டது அடையாளமா. இந்த அவள் அவங்க வீட்டில் கிடைக்காது பாரு துவாரகையில். அவள்லே எத்தனை விதமான பலகாரம் செய்ய முடியுமோ அத்தனை பலகாரம் செய்யறதுக்கு சேடிமார்கள் இருக்காங்க துவாரகையில். அப்படின்போது ஏன் அந்த அவளை சாப்பிட்டேன்னா பக்தியோடு கொடுக்குறானே, அந்த அன்பை நான் மதிப்பேன். அன்பை ஒன்றை மதித்தவனாம் ஆணவத்தை அழித்தவனாம் அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி, அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா. அன்பை ஒன்றை மதிப்பவனாம் ஆணவத்தை அழித்தவன். ஆணவக்காரர்களாகி கம்சாதி ராட்சசர்களை அசுரர்களை வதம் பண்ணவன், சால்வன் போன்றவர்களை வதம் பண்ணவன், நரகாசுரன் மற்றவர்களை எல்லாம் வதம் பண்ணவன் பகவான். ஆனால் பக்தரிடத்தில் குழந்தையாக போயிடுவான். அந்த யசோத இடத்துல ததிகனந்தன் தாளம் போடுறான். அவளுடைய அன்புக்கு பகவான் வசப்பட்டுவேன். பிரேம 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 இது ஒன்று தான். சரி, ஓகே, நான் விட்டா பேசினே இருப்பேன். ஏதோ இதை பற்றி பேசணும் ஒரு ஆசையாக இருந்தது, உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். பகவானத்தில் தான் நம்மளுக்கு உண்மையான அன்பு கிடைக்கும். இந்த உலகத்தில் யாரிடத்துல உண்மையான அன்பு கிடைக்காது. அவனை காதலி, அவனை நேசி, அவனையே இருக்க கட்டி பிடிச்சிக்கோ, அவனோட சல்லாபம் பண்ண, அவனோட பேசிகிட்டே இரு. அவன் கதைகளை அவன் கதையை சொல்லி சொல்லி நீ இப்படிலாம் கருணை காட்டினே கிருஷ்ணான்ட்டு பேசிப்பார். அடுத்த நிமிஷம் உனக்கு கண்ணில் தோணுவான் பகவான். சரி, ஓகே. ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கத்தின் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய், ராதே கிருஷ்ணா. ராம 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 ராம.